மனிதனை மனிதனே இழுக்கும் ரிக்ஷாவை ஒழித்து காட்டியவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் எல்லாம் கடவுள் பக்தி இல்லாதவர்கள், ஏன் கோவிலுக்கு போகிறீர்கள், விழா கிழா என்று ஏன் போகிறீர்கள் கேட்டார். கலைஞர் சொன்னார், ஆஸ்பத்திரிக்கு நோயாளி மட்டும் போறதில்லை, அவனை கவனிக்கிறவன் உள்ள போவான். அது மாதிரிதான் நாங்கள் தொல்காப்பியத்துக்கு ஒரு புது விதமான உரை எழுத போறேன். நான் சொன்னேன், அண்ணே தப்பா நினைக்காதீங்க, என்ன இது இலக்கியம், எது எழுதிடலாம், யார் ஒன்றா பாடிடலாம். தொல்காப்பியம் அப்படி இல்லைன்னு எதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா கூட எல்லா புறவரும் பிடிச்சிக்குவாங்க, பிலுன்னு உங்களை. ஆகியனால இது வேணான்னு. அப்போ என்னுடைய திறமையில உனக்கு நம்பிக்கை இல்லையாண்டார். நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு என்ன இது. ஒரு ஈடு இணையில்லா தலைவன், தன் தவறை கொண்டு தொண்டங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பாடு உள்ள உலகத்தை ஒரே ஒரு தலைவர், அந்த தலைவர் தான். மனிதனை மனிதன் இழுக்கிறான் என்பதற்காக அந்த மனிதனை இழுக்கிற அந்த ரிக்ஷாவை ஒழித்து காட்டினாரே, எவ்வளவு பெருது.